அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறோன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நாம் அதில் காமிக்கிற ஆர்வம், அந்த ஆர்வம் மட்டுமே அந்த விஷயத்தை சிறப்பாக செயல்படுத்தி முடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு டைலரிங்கு, ஆரி கிளாஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அதை 60 நாளாக பிரித்து வச்சுருக்கோம். 60 கிளாஸ் அட்டன் பண்ணது மூலிமா, ஆர்வத்தோடு அவங்க செய்கிறது மூலிமா அவங்களுக்கு நாங்கள் அவங்களோட பயிற்சியை முடிச்சிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் கிளாஸில் அபிநயா, வினிதான்னு 2 பேர் அவங்க ஆர்வத்தோட கவனத்தோடு செஞ்சாங்க. அவங்க 60 நாளுக்குள்ளாரே முடிச்சிட்டாங்க. இன்னும் அவங்க கையில் ஒரு 5-6 நாள் கிளாஸே இருக்குது. லாங் கவுனோட முடிச்சிடுவோம். அவங்க 2வது லாங் கவுனு இன்னொன்று மாடல்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போது ஏன் அவங்களுக்கு இன்னும் நிறைய நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னும் போது அவங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அவங்க சொல்லறத நல்லா அழகாக செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது மற்றவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு மட்டும் நிறைய மாடலாக போகிறாங்கன்னு தோணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட 60 நாள் கிளாஸுக்குள்ளார இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்ததை நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா முதல்ல அடிப்படையாக நல்லா அழகாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரணும். அதுக்காக தான் அது நீங்கள் எல்லாராலையும் அந்த ஃபினிஷிங்கோட ஒரு இதோட பண்ண முடியாது. ஆனால் ஆர்வன்றதை எல்லாரும் ஆர்வத்தோடு செய்யலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் நல்லா வரும். சரிங்களா? அதனால் அந்த ஆர்வன்றதை முக்கியமாக வச்சுக்கிட்டு எல்லோரும் ஆர்வத்தோட கவனத்தோடு செய்யுங்க. ஏனோ தானோன்னு செஞ்சால் எந்த வேலையுமே சரியாக பண்ண முடியாது. அதனால் அதிக ஆர்வம் முக்கியம். ஆர்வத்தோடு செய்யுங்க. நல்லபடியாக செய்யுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.